అస్సలాముఅలైకుం, నమస్తే, వణక్కం. హాయ్ ఫ్రెండ్స్, ఎలా ఉన్నారు? అంతా బాగున్నారా? ఈరోజు కొత్తగా పావురాల మష్వి చేస్తున్నామన్నమాట. ఇక్కడ కోయిట్లో ఈ పావురాల మష్వి అంటే చాలా ఇష్టంగా తింటారు కోయిట్ వాళ్ళు. ఇది ఎలా చేస్తారు, ఎట్లా చేస్తారని ఈ వీడియోలో మొత్తం చూపించడం జరుగుతుంది. ఇది 3 లాంగ్వేజ్లో చెప్తానన్నమాట. తెలుగు, తమిళ్, హిందీ, ఈ 3 లాంగ్వేజ్లో ఈ వీడియో చూపిస్తానన్నమాట. మొదటగా ఈ పావురాలు మొత్తం కాల్చి, ఎందుకంటే ఈ ఎంటికలన్నీ ఉంటాయన్నమాట, బాగా కాల్చుకొని తర్వాత నీళ్ళల్లో వేసి బాగా కడుక్కొని దానిపైన కొంచెం కోసి మసాలా తగలాలన్నమాట. अस्सलाम वालेकुम फ्रेंड्स, ये जो बन रहा है आज कबूतर, ये कुवैत के अंदर इसको हमामा बोलते हैं, अरबी में हमामा बोलते हैं. कुवैत में बहुत कुवैती लोग बना के खाते हैं, इसको मशवी बोलते हैं. आज 2 तरीका है जो हमामा बनाने का तरीका अभी मैं बताने जा रहा हूँ. पहला, कबूतर को अच्छा से जलाने का है, क्योंकि उसके ऊपर बाल, कचड़ा कुछ रहेगा तो वो निकल जाएगा. उसके बाद में उसको निकाल के अच्छा सा धोकर थोड़ा ऊपर थोड़ा काटने का, क्योंकि मसाला अच्छा लगना चाहिए ना उसको. बाद में मसाला लगा के उसको फ्रिन के अंदर डाल देता है. फ्रिन के अंदर डाल के निकाल के खाता है. कोई तो लोग बहुत अच्छा से खाता है. ఫస్ట్ ஃபயரில் வச்சு சூடாக்கினா அதில் உள்ள முடியெல்லாம் போயிடும், சின்ன முடி இருக்கும், அதுக்காக தான் சூடாக்குறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் சைடில் லைட்டாக வரைய போட்டு, அதில் இஞ்சி பூண்டு இடித்து போட்டு, தயிர் 2 பாக்கெட்டு போட்டு, அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி, அதில் கேரட்டு, பொட்டாட்டா, உருளைக்கிழங்கு, மிளகா, குடமிளகா, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ளேமில் ஒரு 45 நிமிஷம். ஓகே, ரெடி. வணக்கம். இது வந்து ஃப்ரா மேக்கிங் த மஸ்வாய் ஃப்ரா. ஓகே, யூ புட் த ஓகே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் வீடியோ இது நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ போடுவாங்க. ப்ராவ் இங்கே கோயத்தில் இதுக்கு அரபி பேரில் வந்துட்டு ஹமாமா. ஒரு 2 ஸ்பூனு கார்லிக் போட்டாங்க, இஞ்சி அப்புறமா கொஞ்சம் தயிர் போடுறாங்க, ஒரு 2 கப்பு தயிர். கொஞ்சம் உப்பு, மல்லித்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, மிக்சிங் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகம், சின்னதாக 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி,
2 spoon 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், oil, ஆயில், carrot, கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கேரட் போட்டுக்குவோம். potato, பட்டாட்டோ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாங்க. இது மாதிரி மிளகா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறது. பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃப்ரிட்ஜர் வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வைக்கணும். அவ்வளோதான். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபிரனில் வைக்க போகிறாங்க. சலாம். ஒரு अரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். अभी हमारा कबूतर का मशवी तैयार है, खाने के लिए रेडी हो गया. तकरीबन 45 मिनट्स 45 मिनट 1 घंटा रखना चाहिए फ्रेम के अंदर. उसके बाद में तैयार हो जाएगा. హాయ్ ఫ్రెండ్స్, పావురాల మషి అయిపోయిందన్నమాట. ఒక 45 నిమిషాలు 1 గంట ఫ్రిన్లో వేసి బాగా ఉడకబెట్టాలన్నమాట. తర్వాత 1 గంట తర్వాత రెడీ అయిపోతుంది, తినేదానికి బాగుంటుంది. ஃப்ரெண்ட்ஸ், ப்ராவு மஷ்வி ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே குவைத்தில் நல்லா சாப்பிடுவாங்க குவைத்திங்கள். இது நமக்கு கிடையாது, குவைத்திக்கு மட்டும்தான் இது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இது நம்ம தப்பாவுக்கு குக்கிங்கு சூப்பராக பண்ணுவான். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. குவைத்தில் 10 வருஷமாக வேலை பார்க்குறாங்க. సపోర్ట్ பண்ணுங்கள், లైక్ பண்ணுங்கள், షేర్ பண்ணுங்கள். ఫ్రెండ్స్ అందరూ సపోర్ట్ చేయండి, లైక్ చేయండి, షేర్ చేయండి.
మా తబ్బాకు 10 ఏళ్ళ నుంచి పనిచేస్తున్నాడు మా కోయితోడు ఇంట్లో. అందరూ సపోర్ట్ చేయండి. ఓకే, థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్. బాయ్, గుడ్ బాయ్.